எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சர்க்யூட்ல வந்து கரண்ட் எப்படி இருக்குது? எவ்வளோ இருக்குது? வோல்டேஜ் எவ்வளோ இருக்கு? அதை எப்படி நம்ம மெஷர் பண்றது? எப்படி நம்ம செக் பண்ணி தெரிஞ்சுக்கிறது? அப்படின்னு சொல்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த சர்க்யூட் எடுத்துக்கங்க. இந்த சர்க்யூட்ல பாருங்க ஒரு பல்ப் இருக்குது. இங்க ஒரு பல்ப் வச்சிருக்கிறோம். இது நம்ம பேட்டரி. சரிங்களா? ஒரு பேட்டரி இங்க இருக்குது. அடுத்து சுவிட்ச். நம்ம இந்த சர்க்யூட்ல வந்து ஆன் ஆஃப் பண்ணி இது பண்றதுக்கான இங்க ஒரு சுவிட்ச், இங்க ஒரு சுவிட்ச் வச்சிருக்கிறேன். 2 சுவிட்ச் இருக்குது. சரிங்களா? அதாவது 2 சுவிட்ச் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்காண்டி ஒரு 2 சுவிட்சுங்க நான் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, அம்மீட்டர். இந்த சர்க்யூட்ல வந்து எவ்வளோ கரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி உள்ளது அம்மீட்டரு. அம்மீட்டர் அப்படின்னு சொல்றது நம்ம சீரிஸ் கனெக்ஷன்ல போடணும். சரிங்களா? இது சீரிஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு வோல்ட் மீட்டர் இங்க வச்சிருக்கேன். நம்ம வோல்ட் மீட்டர் வந்து எல்லா இடத்துலயும் நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்கு. அதுக்காண்டி. சரிங்களா? இப்ப இந்த சர்க்யூட்ல வந்து நம்ம வேல்யூஸையும் சேஞ்ச் பண்ணியும் பார்த்துக்கலாம். இப்ப நம்ம சர்க்யூட் இருக்குதுல்ல, இப்ப பாருங்க இந்த சுவிட்சை வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இந்த சுவிட்சை வந்து நான் இப்ப க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வச்சதுக்கு அப்புறம் பாருங்க அந்த சர்க்யூட் வந்து க்ளோஸ்டு சர்க்யூட்டா வரல. சரிங்களா? ஏன்னா கரண்ட் வந்து 0 இருக்குது. ஆனா இப்ப நம்ம வந்து பாருங்க, இந்த ஒரு சுவிட்ச் ஓப்பன்ல இருக்கு. வோல்டேஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்குறோம். இப்ப வோல்டேஜ் பார்க்கணும் அப்படின்னா 2 முனை, அதாவது பேட்டரி இங்க இருக்கு. இங்க வச்சு பார்க்குறோம் பாருங்க. இங்க ஒண்ணு வச்சுட்டோமா? அங்க ஒண்ணு வச்சு பார்க்குறோம். அப்ப இங்க வைக்கிறப்ப பாருங்க, இதுல மொத்தம் 19 வோல்ட் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு 100 வோல்ட் வைக்கலாம். சரிங்களா? ஒரு 100 வோல்ட் வச்சுக்குவோம். ஓகே. இப்போ நம்ம வந்து எவ்வளோ வோல்டேஜ் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 100 வோல்டேஜ் நம்ம வந்து இதில் செட் பண்ணிட்டோம். இப்போ இந்த வோல்டேஜ் அப்படின்றது, அதாவது ஒரு சர்க்யூட் வந்து ஓப்பன்ல இருந்தாலும், பாருங்க ஓப்பன் அப்படின்னு சொல்றது இந்த சுவிட்ச். இந்த சுவிட்ச் வந்து ஓப்பன்ல இருக்கு. ஓப்பன்ல இருந்தாலும் அந்த சர்க்யூட்ல வோல்டேஜ் இருக்கும். நம்ம ஏற்கனவே வீடியோல சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம வோல்டேஜ் வந்து மெஷர் பண்றோம். 100 வோல்டேஜ் இருக்குது. சரிங்களா? அந்த சர்க்யூட் பாருங்க. இங்க பார்த்தாலும் 100 இருக்கும். இப்போ பல்புக்கு கீழே கொண்டு போய் நம்ம வச்சு பார்த்தாலும் 100 வோல்டேஜ் வரும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இது வந்து ஒரே லிங்க். அப்போ வோல்டேஜ் இங்க வரைக்கும் வரும். அதே எண்டு பாருங்க. இந்த வோல்டேஜ் இந்த ப்ளம் அண்ட் வெளியே இப்படியே போய் இங்க வந்து இந்த சுவிட்ச் க்ளோஸ் ஆகி இங்க வந்து இங்க இந்த எண்டு வரைக்கும் வச்சு பார்த்தாலும் நமக்கு வோல்டேஜ் கிடைக்கும் பாருங்க. பாத்தீங்களா? 100 வோல்டேஜ் கிடைக்குது. இப்போ நான் சுவிட்சுக்கு இந்த பக்கம் வச்சு பார்க்குறேன். பாருங்க. இங்கேயும் வோல்டேஜ் இருக்குது. இந்த எண்டு வரைக்கும் ஒரு வோல்டேஜ் வருதுங்களா? ஆமா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வோல்டேஜ் இருக்குது பாருங்க. இந்த பேட்டரியோட வோல்டேஜ் நேரம் இங்க போய் இந்த ப்ளம் அண்ட் வெளியே போய் இப்படியே வெளியில வந்து இங்க வரைக்கும் வந்து இந்த எண்டு வரைக்கும் நமக்கு வந்துருச்சு. இந்த எண்டு வரைக்கும் நம்ம வச்சு பார்க்குறோம். 100 வோல்டேஜ் நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம வெளியில எடுத்துட்டோம்னா 0 ஆயிடும் பாருங்க. சரிங்களா? அப்ப இந்த சுவிட்சை வந்து நம்ம எப்ப க்ளோஸ் பண்றோமோ அப்பதான் கரண்ட் இருக்கும் ஒரு சர்க்யூட்ல. அப்ப வோல்டேஜ் அப்படின்னு சொல்றது அந்த சர்க்யூட்ல எப்பவுமே இருக்கும். கரண்ட் அப்படின்னு சொல்றது வந்து அந்த சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆனா மட்டும்தான் அந்த சர்க்யூட்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இது நம்மளுக்கு வந்து இப்ப தெளிவா தெரிஞ்சிருக்கும். இப்ப இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு சர்க்யூட்ல சொல்லிட்டே இருப்போம். அதாவது வந்து நியூட்ரல் ஒயர் வந்து கட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த சர்க்யூட் வந்து ரொம்ப ப்ராப்ளம், ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொன்னோம். இப்ப அது ஈஸியா வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் பாருங்க. இப்போ இதில் நியூட்ரல் கட் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபேஸ் என்ன ஆகுது பார்த்தீங்களா? இப்படி போய் இங்கே வரைக்கும் வந்துடுது. இந்த மாதிரி கடைசி எண்டு வரைக்கும் வந்துடும். சரி, இப்போ நம்ம இந்த சர்க்யூட்டை பார்க்கலாம். இப்போ வோல்டேஜ் வந்து நம்ம செக் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ வோல்டேஜ் செக் பண்ணிட்டு, இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு, இப்போ கரண்ட் பாருங்க 0 இருக்கு. சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா? இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம். பல்பு எரியுது. ஆனால் கரண்ட் எவ்வளோ இருக்குது பாருங்க. 1.68 ஆம்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்ப இது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடறோம். அதாவது ஒரு அம்மீட்டரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்ப இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம வச்சிருப்போம்ல கிளாம் மீட்ரு. அந்த கிளாம் மீட்ரு. இந்த கிளாம் மீட்டரை வச்சு நான் கரண்ட் செக் பண்றேன். அதாவது இந்த சர்க்யூட்ல ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்ல வந்து கரண்ட் எங்க பார்த்தாலும் அதோட வேல்யூ வந்து ஈக்குவலா தான் இருக்கும். சேமா இருக்கும். இடத்துக்கு இடம் மாறுபடாது. ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே வீடியோவில். இப்போ இந்த வீடியோலையும் பாருங்க. நான் வந்து ஒரு கிளாம் மீட்டர் வச்சு இந்த சர்க்யூட்ல வச்சு பார்க்குறேன். எல்லா இடத்துலையும் இந்த 1.68 அப்படின்ற ஆம்ஸ் தான் காட்டும். இப்போ நான் வைக்கிறேன் பாருங்க.
பார்த்தீங்களா? இப்போ இந்த இடத்துல வைக்கிறேன் எவ்வளோ காட்டுது? 1.68 ஆம்ஸ் காட்டுது. இப்போ நான் இங்கே வைக்கிறேன். இங்கேயும் 1.68 ஆம்ஸ் தான் இருக்குது. இப்போ இங்கே வைக்கிறேன் பாருங்க. 1.68 தான். இப்போ இங்கே நான் வைக்கிறேன். இங்கேயும் 1.68 ஆம்ஸ் தான் இருக்குது. சரிங்களா? அப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்டில் வந்து ஆர்ம்ஸ் வந்து எங்கே பார்த்தாலும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்படின்றப்ப நம்ம இது வந்து பாருங்க பாசிட்டிவ் வயரு, இது நெகட்டிவ் வயர். இது வந்து நமக்கு பேட்டரியில் இந்த எண்டு இருக்கு பாருங்க. இது வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அப்போ பாசிட்டிவும் சரி நெகட்டிவ்லும் சரி 2 வயர்லையும் சேம் கரண்ட் தான் நமக்கு ஃப்ளோ ஆகுது. பாருங்க 1.68 ஆம்ஸ், இங்கேயும் 1.68 ஆம்ஸ் தான் போகுது. அப்படின்றப்ப ஒரு சர்க்யூட்ல நமக்கு வந்து ஃபேஸ் வயரும் ஏசி சர்க்யூட் அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா அதோட ஃபேஸ் வயரும் நியூட்ரல் வயரும் எப்பவுமே வந்து சேம் அளவில் தான் இருக்கணும், ஒரே அளவில் தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம இப்போ இந்த சர்க்யூட்டில் வந்து நம்ம பார்த்துட்டோம், நியூட்ரல்லையும் சரி ஃபேஸ்லேயும் சரி ஒரே அளவில் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. அதனால் வந்து நம்ம சேம் ஒயர் போடணும்னு சொல்கிறோம். கரெக்டுங்களா? அதனால் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறையா பேர் செஞ்சுருப்பாங்க. என்ன அப்படின்னா ஃபேஸ் வயருக்கு வந்து பெரிய சைஸ் வயரும் நியூட்ரலுக்கு வந்து அதை விட கம்மியான வயரும் போடுவாங்க. என்னன்னு கேட்டால் நியூட்ரலில் கரண்ட் போகாது, ஃபேஸில் மட்டும்தான் கரண்ட் இருக்கும், நியூட்ரலில் கரண்ட் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை வந்து மாற்றிக்கங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாகவே நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இதே வீடியோவை அப்படியே நான் வந்து ப்ராக்டிக்கலாகவே நான் வந்து வயரெல்லாம் வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம்னா பல்ப் ஆஃப் ஆயிருச்சு. சரிங்களா? இதுதான். இப்போ இதில் வோல்டேஜ் பாருங்க, நமக்கு வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல பாருங்க நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும். இப்போ பாருங்க இந்த சர்க்யூட்டில் நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த இடத்துல வந்து நமக்கு பேட்டரி இருக்கு பாருங்க, பேட்டரியில் வந்து 100 வோல்ட் இருக்கு. அந்த பேட்டரியோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 3 ஓம் இருக்கு. சரிங்களா? அடுத்து சர்க்யூட்ல வந்து நமக்கு இங்கே கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது, 1.68 ஆம்ஸ் வருது. ஆனால் பல்பு கிட்ட பாருங்க வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆயிரும். ஏன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பாருங்க 47.8 ஓம் இருக்குது அந்த பல்போட ரெசிஸ்டன்ஸ். இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் பல்பு கிட்ட எவ்வளவு கரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, வோல்டேஜ் இருக்குது அப்படின்ட்டு. பாருங்க பல்புக்கு நேரம் நம்ம அக்ராஸா வோல்டேஜ் வந்து நம்ம செக் பண்ணுறோம். செக் பண்ணுறப்ப எவ்வளோ இருக்குது பாருங்க, 80 தான் இருக்குது, 80 வோல்டேஜ் தான் இருக்குது. ஆனால் நம்ம பேட்டரியில் செக் பண்ணுவோம் வாங்க. பேட்டரியில் நம்ம செக் பண்ணி பார்க்குறப்ப எவ்வளோ வருதுன்னு பாருங்க, 94.8 வோல்ட் இருக்கு. என்ன ஆச்சுன்னா நம்ம சர்க்யூட்டை கனெக்ட் பண்ணிட்டோம், அதில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் வேல்யூனால வந்து வோல்டேஜ் ட்ராப் ஆகுது. இங்கே வந்து ஒர்க் ஆகுது, நமக்கு வந்து இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இங்கே ஒர்க் ஆகுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் வோல்டேஜ் ட்ராப் ஆகுது. இப்போ பாருங்க நான் பேட்டரியில் வந்து 100 வோல்டேஜ் இருக்கு. இதுதான் நம்ம வீட்டுக்கு வர வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகிறதுக்கு காரணம். இப்போ பவர் ஸ்டேஷனில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு வோல்டேஜ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம வர்ற வயர் இருக்கு பாருங்க, டிரான்ஸ்மிஷன் லைன், அதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கும், அதுக்கு வந்து வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகிட்டே இருக்கும் அப்படியே. இப்போ நான் பாருங்க இந்த சுவிட்சை வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே 100 வோல்டேஜ் வந்துடும். பாருங்க வந்துருச்சுங்களா? இப்போ நான் சுவிட்சை க்ளோஸ் பண்ணுறேன், வோல்டேஜ் ட்ராப் ஆகும் பாருங்க. ட்ராப் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு சொன்னால் அப்போ இங்கே சர்க்யூட்டில் வந்து லோடு வந்து ஒர்க் ஆகுதுல்ல, அப்போ வந்து கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ வந்து இன்க்ரீஸ்னா 1.68 ஆம்ஸ் அப்படின்னு வந்தவொடனே வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆயிடுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கரண்ட் 0 அப்படின்னா வோல்டேஜ் வந்து இப்போ பாருங்க கூடிடுது. ஓகேங்களா? இதுதான் நம்ம டிரான்ஸ்மிஷனில் வந்து இப்படி தான் வந்து வோல்டேஜ் ட்ராப் வந்து ஏற்படுது. நம்ம லோடு அதிகமாக அதோட வோல்டேஜ் ட்ராப்புக்கு வந்து கம்மியாயிரும். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வோல்ட் மீட்டர் இருக்குது பாருங்கள், ஒரு வோல்ட் மீட்டர் ஒரு சர்க்யூட்டில் வச்சு நம்ம செக் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதோட லீட்ஸை வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். கரெக்டான இதில் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோமா இந்த இடத்துல வந்து. இதில் வந்து நம்ம சரியாக ஃபிட் பண்ணலை, லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக நிற்காது, கொஞ்சம் வேரி ஆகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக பார்க்க முடியாது. சரிங்களா? இவ்வளோதான். இப்போ 100 இப்போ வந்து இன்னொன்று அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு பேட்டரிலாம் இருக்குது பாருங்கள் வோல்டேஜ். அதாவது ஒரு பேட்டரியை வந்து பேரலல் கனெக்ஷனில் போட்டோம்னா என்ன ஆகும், அதே பேட்டரியில் வந்து நம்ம சீரிஸ் கனெக்ஷனில் போட்டோம்னா வோல்டேஜ் வந்து என்ன ஆகும், அதில் கரண்ட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறத இதே மாதிரி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.